அமெரிக்க ஈரான் போர் செய்திகளுக்கு பின்னாடி யார் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. போன வாரத்துல மட்டும் இந்த முக்கிய ஆயுத உற்பத்தியாளர்களும் பங்குகள் விலை ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட பிரம்மாண்டமான செலவுதான். அமெரிக்க ராணுவ பட்ஜெட் கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன். சரி, இந்த வளர்ச்சிக்கு காரணமான குறிப்பிட்ட ஆயுதங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மோதுதல்ல தர கடல் வான்வழியா 20க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமான தாக்குதல் ஆயுதங்கள்ல ஒன்னு டொமஹாக் ஏவுகணை. இது பென்டகனோட ஃபேவரட். இது யாருக்கும் தெரியாம ரொம்ப தாழ்வா பறந்து போய் இலக்கை தாக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. தற்காப்புக்கு தேட் மாதிரியான சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியம். தாடோட வேலை வர்ற எதிரி ஏவுகணைகளை வளிமண்டலத்திலே சுட்டு வீழ்த்துறது தான். அப்போ இந்த அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பதில் ரொம்ப சிம்பிள். சில சக்தி வாய்ந்த பாதுகாப்பு ஒப்பந்த நிறுவனங்கள் தான். டோமாஹாக் ஏவுகணையை தயாரிக்கிறது RTX. இதோட பழைய பேரு ரேதியான். தாட் தற்காப்பு அமைப்பை தயாரிக்கிறது லாக்ஹீட் மார்ட்டின். இவங்க தான் உலகத்தோட மிகப்பெரிய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர். நார்த்ராப் கிரம்மன் தான் B2 ஸ்டெல்த் பாம்பர் மாதிரி ஃபேமஸான விமானங்களை உருவாக்குறாங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் எவ்வளோ பெரியதுன்னு பார்க்கலாம். இந்த 5 அமெரிக்க நிறுவனங்கள் மட்டும் பாதுகாப்புத்துறை மூலமா பல பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டுறாங்க. உலக அளவுல பார்த்தா முதல் 100 ஆயுத விற்பனையில கிட்டத்தட்ட பாதி அமெரிக்க நிறுவனங்களோடது தான். சரி, இதெல்லாம் எப்படி நிதி சந்தைகள்ல எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம். கடந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த நிறுவனங்களோட பங்கு வளர்ச்சி அபரிமிதமா இருந்திருக்கு. தீர்ந்து போற ஆயுதங்களை நாடுகள் மறுபடியும் வாங்குறதால பில்லியன் கணக்குல புதிய ஆர்டர்கள் வருது. இது உலக பாதுகாப்புக்கும் நிதி சந்தைக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது.